நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி. நியூட்டனோட விதிகளில் இரண்டாவது விதியை இப்போ பார்க்கலாம். நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்விகிதத்தில் இருக்கும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். இதுதான் நியூட்டன் இரண்டாம் விதி எழுதணும் அப்படின்ற உங்களுக்கு டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா இதுதான், இந்த க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கிற இதுதான் இரண்டாம் விதி. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது, ஒரு பொருள் மீது கொடுக்குற விசைங்கிறது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்விகிதத்தில் நேர்தகவில் அமையும். உந்த மாறுபாடு வீதம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உந்தம்னா என்ன? உந்துதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சுவாக்கில். உந்துறது, தள்ளுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பொருள் ஒரு வேகத்தில் நகர்ந்துட்டு இருக்குன்னா அது மேலே ஒரு விசையை நம்ம கொடுக்கும்போது அது உந்தப்படுது. அந்த உந்த மாறுபாடு, இப்போ ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் மீது இப்போ நம்ம ஒரு விசை கொடுக்கும்போது அதில் அந்த உந்தத்தில் மாற்றம் நடக்குது, வேகமாவோ குறைவாவோ. அதை தான் உந்த மாறுபாடுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பொருளோட விசை அப்படின்றது எப்படி இருக்கும், எவ்வளோ விசை கொடுக்குறோன்றது எப்படின்னா எவ்வளோ உந்தணுன்றதை பொறுத்து, எவ்வளோ வேகமாக தள்ளணுன்றதை பொறுத்து தான் நம்ம கொடுக்குற விசை எவ்வளோ இருக்கணுன்றது முடிவாகும். ஸோ இது ரெண்டும் நேர்தகவில் இருக்கும்னு சொல்கிறது தான் நியூட்டனோட இரண்டாம் இயக்க விதி. மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். இந்த உந்த மாறுபாடுங்கிறது விசையின் திசையிலேயே அமையும். நாம் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே திசையில் தான் உந்தமும் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கிற ஒரு பால், நான் என்ன பண்ணுறேன், டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறேன் பேட்டில் அடிக்கும்போது. அப்போது நான் பேட்டை எந்த விசையில் கொடுக்குறனோ அதே திசையில் தான் அந்த உந்த மாறுபாடும் நடக்கும். அந்த உந்தம் அந்த திசையில் அந்த பாலை திருப்பி விடும். இதுதான் உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்விதி விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுகிறது. இந்த இரண்டாம் விதி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, விசையோட எண் மதிப்பு எவ்வளோ, இப்போ நான் இந்த பாலில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நியூமரிக்கலாக நம்பரில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இரண்டாம் விதி உதவுது. எனவே இதை விசையின் விதி என்றும் அழைக்கலாம். இந்த நியூட்டன்ஸோட செகண்ட் லாவை இன்னொன்று பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா விசையின் விதி அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு கொஷினே விசையின் விதி வரையறுன்னு கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் விசையின் விதினா என்னன்னு யோசிக்க தேவையில்ல. நியூட்டன்ஸோட செகண்ட் லா தான் விசையின் விதி. உங்களுக்கு 1 மார்க்லேயும் கேட்கலாம், விசையின் விதி என்று அழைக்கப்படும் விதி எது அப்படின்னா நியூட்டன்ஸோட செகண்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடலாம். விசைக்கான சமன்பாட்டை கீழ்கண்டவாறு தருவிக்கலாம். இப்போது நியூட்டனோட இரண்டாம் விதி இருக்கு இல்லையா, அதோட விசையை நியூமரிக்கலில் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த விதி யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம். இப்போது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் வேணும் இல்லைங்களா? அந்த ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். m நிறை மதிப்புடைய பொருள் ஒன்று u என்ற ஆரம்ப திசைவேகத்தில் நேர்கோட்டு இயக்கத்தில் உள்ளதென கொள்வோம். இப்போ ஒரு பால், அந்த பால் m அப்படின்ற நிறையில் இருக்குது, mங்கிற வெயிட்டில் அந்த பால் இருக்குது. அதை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஒரு தடவை நகர்த்தி விடுறேன். அது இப்போ என்ன திசை வேகத்தில் நகருதுன்னா u அப்படின்ற திசை வேகத்தில் அது நகர்ந்துட்டுருக்கு. t என்ற கால இடைவெளியில் F என்ற சமன் செய்யப்படாத புறவிசையின் தாக்கத்தால் அதன் வேகம் v என்று மாற்றமடைகிறது. இப்போது நான் எம்னு நிறை இருக்கிற ஒரு பால் எடுத்து யூன்ற ஒரு திசை வேகத்தில் நகர்த்திட்டேன். அதுக்கப்புறம் டி அப்படின்ற ஒரு கால இடைவெளி, 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அந்த டீன்ற கால இடைவேளைக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறேன், எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலமாக அந்த பாலோட வேகம் என்னாகும், கண்டிப்பாக அதிகரிக்கும். அப்படி அதிகரித்து இப்போ நகர்ற திசை வேகத்தை நான் v அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வச்சு பொருளின் ஆரம்ப உந்தம், இப்போ இந்த பால் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது இருந்த உந்தம் என்ன, PI, இனிஷியல் ஸ்டேட்டுன்றதுனால தான் I மென்ஷன் பண்ணுறோம். PI இஸ் ஈக்குவல் டு MU. P என்னவா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உந்தம் எவ்வளவா இருந்துச்சுன்னா PI இஸ் ஈக்குவல் டு M வெயிட்டு யூங்கிற திசை வேகத்தில் இருந்துச்சு. இறுதி உந்தம் கடைசியாக எவ்வளோ இருந்துச்சு, PF, இறுதின்றதுனால ஃபைனல், PF இஸ் ஈக்குவல் டு MV, எம்ன்ற பால் விங்கிற திசை வேகத்தில் இருந்துச்சு. இப்போது இதை என்ன பண்ணணும், உந்த மாறுபாடு, இப்போது ஆரம்பத்துக்கும் இறுதிக்குமான மாறுபாடு எவ்வளோ, முதல்ல ஒரு திசை வேகத்தில் இருந்துச்சு,
கடைசியாக ஒரு திசைவேகத்துக்கு வந்துச்சு. இப்போ இது ரெண்டுக்குமான வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா நாம் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். அதை தான் இங்கே டெல் பி அந்த முக்கோணம் ஷேப்பில் போட்டிருக்கிறத நாம் டெல்னு சொல்லுவோம். இந்த டெல்லுன்ற சிம்பிள் நீங்கள் மேக்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ரெண்டு வேல்யூவை மைனஸ் பண்ணும்போது ரெண்டு வேல்யூவுக்கு இடையிலான வேறுபாடு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெல்லை நாம் யூஸ் பண்ணணும். டெல் பி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் பை பிஐ. இங்கே ஏன் பிஎஃப்பை முன்னாடி போட்டிருக்கோன்னா, நமக்கே தெரியும் ஸ்டார்டிங்கில் இருந்தது ஒரு கம்மி திசை வேகத்திலையும் இறுதியாக இருந்தது கொஞ்சம் அதிக திசை வேகத்திலையும் இருக்கும். ஸோ ஃபைனலில் இருந்து இனிஷியலாக மைனஸ் பண்ணுறோம். அதனால தான் பிஎஃப் மைனஸ் பிஐ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிஎஃப்போட வேல்யூ என்ன? எம்வி மைனஸ் பிஐயோட வேல்யூ என்ன? எம்யூ. அப்போது இங்கே என்ன சமன்பாடு கிடச்சிருக்கு நமக்கு? டெல் பி இஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூ அப்படின்னு கிடச்சிருக்கு. நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதிப்படி விசை எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அந்த சிம்பிளுக்கு பேர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், உந்த மாற்றம் டிவைடட் பை காலம். இப்போது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நியூட்டனோட இரண்டாம் இயக்க விதி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இயக்க விதி என்ன சொல்ல வருது? ஃபோர்ஸுங்கிறது உந்த மாறுபாட்டுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு உந்த மாற்றம் டிவைடட் பை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உந்த மாற்றம்ன்றது என்னது? இனிஷியலாக இருந்ததுக்கும் ஃபைனலாக இருந்ததுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு தான் உந்த மாற்றம். ஸோ எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம்வி மைனஸ் எம்யூ, அதை பிராக்கெட் பண்ணிக்கிறோம், டிவைடட் பை டி. இப்போது இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு இருக்கிறத நாம் ஈக்குவலாக மாற்றணும் அப்படின்னா, எப்போவுமே அது சயின்ஸு சம்ஸாக இருந்தாலும் மேக்ஸு சம்ஸாக இருந்தாலும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சிம்பிளாக இருக்கும்போது அதை ஈக்குவலாக மாற்றுறதுக்கு நாம் ஒரு கேன்ற கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணுவோம். அதனால தான் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே. இப்போது இதில் என்னென்னா, ரெண்டுலேயும் எம்வி மைனஸ் எம்யூ ரெண்டு இடத்துலையும் எம் இருக்கிறதுனால எம்மை வெளியில் எடுத்துட்டு km இன்ட்டு ப்ராக்கெட் போட்டு v மைனஸ் u டிவைடட் பை t அப்படின்னு எழுதியிருக்கோம். k என்பது விகித மாறிலி, கான்ஸ்டன்ட். மாறிலினா கான்ஸ்டன்ட், கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். k இஸ் ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி SI யூனிட்ஸ் அலகு முறைகளில் பொறுத்த வரைக்கும் கேங்கிறது 1, கேவோட வேல்யூ 1. இப்போது கேவோட வேல்யூவை 1 கன்சிடர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 1 இதோட எல்லாம் மல்டிபிள் பண்ணால் திருப்பி அதே நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இங்கே கேங்கிறது 1ன்றதுனால நம்ம அதை எடுக்கிறோம். எம் இன்ட்டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டின்னு கிடைக்கும். அந்த எம்மை உள்ளேயே வச்சு எழுதணும், வெளியில் எடுக்காமல் எழுதணும்னா என்ன வரும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூ டிவைடட் பை டி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போது முடுக்கத்துக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு திசைவேக மாற்றம் டிவைடட் பை காலம். முடுக்கம் அப்படின்றது திசைவேக மாற்றம் டிவைடட் பை காலம். முடுக்கம்னா என்ன? ஒரு பொருள் மூளை இருக்கும்போது அதை முடுக்கி விடுறது. அதுக்கு அந்த முடுக்கம்ன்றது திசைவேக மாற்றத்துக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். எவ்வளோ காலத்தில் கொடுக்குறோன்றது இருக்குது. அதனால தான் திசைவேக மாற்றம் டிவைடட் பை காலம். திசைவேக மாற்றம்னா என்ன? ஃபஸ்ட்டு விங்கிற இறுதி திசைவேகம் மைனஸ் யூன்ற முதல் திசைவேகம். அப்போது வி மைனஸ் யூ, காலம்னா டி. ஸோ வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. இப்போ நம்ம முன்னாடி கேவை 1 எடுத்துக்கிட்டு ஒரு ஃபார்முலா ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதில் என்ன சொல்லியிருக்கோம்? எம் இன்ட்டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டின்னு இருக்கா? அப்போது இந்த v மைனஸ் யூ டிவைடட் பை டிக்கு பதிலாக நாம் முடுக்கம் ஏன்றதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படின்ற ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். எஃப்னா விசை, எம்னா நிறை, ஏன்னா முடுக்கம். விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம். இப்போது நம்மக்கிட்ட நிறை, ஒரு பொருளோட நிறை எவ்வளோ, அதில் எவ்வளோ முடுக்கம் நடந்திருக்குன்ற இந்த ரெண்டு வேல்யூ இருந்துச்சுன்னா நம்மளால் இதை வச்சு விசையை நியூமரிக்கலாக கண்டுபிடிக்க முடியுமா? விசையோட வேல்யூவை. அதுக்காக தான் விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம் அப்படின்றது ஃபார்முலா. சீரான திசைவேகத்தில் நகரும் பொருளினை தொடர்ந்து நகர்த்த புறவிசை ஏதும் தேவையில்லை. ஒரு பொருள் ஒரு சீரான திசைவேகத்தில் நகர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து இயக்கிறதுக்கு வேறு எந்த விசையும் நாம் கொடுக்க தேவையில்லை. புறவிசைகளின் தொகுப்பையின் மதிப்பு சுழியாக இல்லையெனில் திசைவேக மதிப்பில் உறுதியாக மாற்றம் இருக்கும். இப்போ நாம் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த ஃபோர்ஸு 0வை தவிர வேறு எந்த வேல்யூவாக இருந்தாலும் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னாலே மாற்றம் இருக்கும் இல்லையா? அந்த ஃபோர்ஸு 0வாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எந்த மாற்றமும் நடக்காது. 0 இல்லைன்னா
கண்டிப்பாக அதில் மாற்றம் இருக்கும், திசை வேகத்தில் மாற்றம் இருக்கும். உந்த மாற்றமானது விசையின் திசையிலேயே அமையும். இதை நம்ம முன்னாடியேவும் பார்த்தோம். ஒரு பொருளில் நடக்கிற உந்த மாற்றம்ங்கிறது வந்து நாம் எந்த டைரக்ஷனில் விசை கொடுக்குறோமோ அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். இம்மாற்றமானது அதன் எண்மதிப்பிலோ திசையிலோ அல்லது இவை இரண்டிலுமோ ஏற்படலாம். இப்போ நாம் கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ் மூலமாக ஒரு மாற்றம் நடக்கும்னு சொன்னோம். அந்த மாற்றம் வந்து எப்படி நடக்கலாம்? திசையில் நடக்கலாம், எவ்வளோ அதோட எண்மதிப்பில் வேகத்தோட எண்மதிப்பில் நடக்கலாம், இல்லைனா இது ரெண்டுலேயுமே நடக்கலாம். வேகமும் கூடலாம், திசையும் மாறலாம், இது ரெண்டுமே நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம புறவிசைன்னு ஒன்று கொடுக்கும்போது மாற்றம்ன்றது எப்படி வேணாலும் நடக்கும், ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசை முடுக்கத்தினை ஏற்படுத்துகிறது. இப்போ ஒரு பொருள் மீது நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு பொருள் மேலே வந்து ஒரு மூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு முடுக்கத்தை ஏற்படுத்தும். சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண்மதிப்பு மாறிலியாகும். சர்க்கிள் ஷேப்பில் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு பொருளோட திசைவேகம்ன்றது கான்ஸ்டன்ட். மாறிலி அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபேன் சுற்றிட்டு இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்பில் சுற்றிட்டு இருக்கு, அதோட திசைவேகம் என்னன்னு கேட்டால் அது மாறவே மாறாது, அது அதே திசையில் தான் திரும்பி திரும்பி சுற்றிக்கிட்டு இருக்கு, மாறிலி தான். ஆனால் இருப்பினும் பொருளானது வட்டப்பாதையின் ஒவ்வொரு புள்ளியிலும் தனது திசையினை தொடர்ந்து மாற்றிக்கொள்வதால் திசைவேக மாறுபாடு ஏற்படுகிறது. என்னன்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு பாயிண்ட், அந்த சர்க்கிளோட ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் பார்க்கும்போதும் அது வந்து அதோட திசையை மாற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முடுக்கத்தினை சுழற்சி ஆரத்தில் ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அது திசையை மாற்றுறதுனால தான் அது வந்து சுழற்சி ஷேப்பில் அது சுழன்றுட்டு இருக்கு. முடுக்கம் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்முடுக்கம் மைய விலக்கு முடுக்கம் எனப்படும். இந்த மாதிரி சுழற்சியான முடுக்கம் ஏற்படுறதுக்கு பேர் என்னன்னா மைய விலக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்முடுக்கம் உருவாக காரணமான விசை மைய விலக்கு விசை. இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து சர்க்கிள் ஷேப்பில், அதாவது ப்ராப்பராக அது அதே சர்க்கிளில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும், அதோட சர்க்கிள் இடம் மாற போகிறதே கிடையாது. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற அந்த முடுக்கத்தை உருவாக்குற விசையை வந்து மைய விலக்கு விசை அப்படின்னும் சொல்கிறாங்க.